Hi, hello students. Welcome back to Nurses Profile Channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா other stateல நம்ம nursing இல்லனா paramedical courses படிக்கலாமா அப்படினு சொல்லி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறீங்க. அதுலயும் குறிப்பா நம்மளோட ஸ்டேட்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி எது அப்படினு பாத்தீங்கன்னா பெங்களூர். சோ இந்த பெங்களூர் சிட்டில வந்து nursingயோ other paramedical courses படிக்கலாமா? அங்க படிக்கிறனால நமக்கு என்னென்ன அட்வான்டேजेस இருக்குது? எந்த விதத்துல எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம அங்க படிக்க கூடாது இல்லனா நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அது பத்தி தான் நான் என்ன செய்ய போறேன் அப்படினா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பெங்களூர்ல நர்சிங் படிக்கலாம் அப்படினு சொல்லி யோசிக்கிற ஒரு ஸ்டூடண்டா இருந்தீங்க அப்படினா இந்த வீடியோவை வந்து கண்டினியூவா பாருங்க. சோ நம்ம ஸ்டேட்டை விட்டுட்டு இன்னொரு ஸ்டேட்ல வந்து ஒரு கோர்ஸ் படிக்கலாம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மைண்ட்ல வந்து யூசுவலா என்னென்ன விதத்துல எல்லாம் டவுட்ஸ் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். சோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சிட்டிஸ்ல உள்ள காலேஜஸ்ல வந்து எப்பவுமே வந்து நல்லா தான் இருக்கும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது காமன் லாங்குவேஜா இருக்கும். ஸோ இப்போ பெங்களூரை பொறுத்தவரையில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது காமன் லாங்குவேஜா இருக்கும். பட் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காலேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது எங்கே போனாலும் உங்களுக்கு காமன் தான். நம்ம வந்து டிகிரி கோர்சஸ் பண்ணும்போது நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜை நம்மளுமே என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா டெவலப் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபியூச்சரில் நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பொதுவாக பெங்களூர்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் படிக்க வருவாங்க. அதனால் உங்களுக்கு தமிழ்லையும் அங்கே லெக்சரர்ஸ் இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூட்டர்ஸ்னு சொல்லுவோம் நம்மளோட கிளாஸ் எடுக்கிறவங்கள அவங்களும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதனால ஸ்டார்டிங்கில் அந்த லாங்குவேஜில் வந்து ரொம்ப பெரிய அளவில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. உங்களுக்கு தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் போக போக அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் பிக்கப் பண்ணுற அளவு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது எல்லாருமே எந்த ஆஸ்பெக்டில் ஒரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அவ்வளோ தூரத்தில் போய் நம்ம படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து யோசிப்பீங்க. இப்போ சென்னையில் ஒரு காலேஜ் கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், போய் தான் படிக்கிறோம். அதே மாதிரி தான் பெங்களூர் அப்படிங்கிறது நமக்கு வெரி க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு சிட்டி. மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பஸ் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு ஒரு நல்ல காலேஜ் ஒரு நல்ல கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பெங்களூர் மட்டும் இல்லை எந்த ஒரு சிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா போய் படிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சிட்டியை நோக்கி நம்ம போய் படிக்கும்போது நிறைய விதங்களில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து சிட்டிஸில் வந்து வரும்போது நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களோட சீனியர்லனா உங்களோட படிக்கிறவங்க வந்து அந்த சிட்டியிலே இருக்கும்போது நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு டவுனில் உள்ள ஒரு சின்ன காலேஜ்லேயோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சிட்டியை நோக்கி தானே நகர ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சிட்டியை நோக்கி நீங்கள் நகரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த பெங்களூரில் படிச்சிங்கன்னா. மூணாவது வந்து எல்லாருமே என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபுட்டு எப்படி இருக்கும், வேறு ஸ்டேட்டுங்க நேரம் ஃபுட்டு வந்து வேறு மாதிரி இருக்குமோ, நமக்கு அதுக்கு அடாப்ட் ஆக முடியாதோ, கம்ஃபர்டபுளாக இருக்காதோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃபுட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். பட் ஒரு காலேஜில் ஒரு ஹாஸ்டலில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது ஃபுட்டு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனான ஃபுட்டாக தான் இருக்கும். உங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்படி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரி பண்ண வேண்டாம். அண்ட் இந்த மாதிரி பெங்களூரில் நம்ம வந்து படிக்கும்போது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நான் எலிஜிபிளா, பெங்களூரில் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. இந்த விஷயத்தை ஆல்ரெடி நான் கிளாரிஃபை பண்ணி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அகெயின் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு நர்சிங் வந்து பெங்களூரில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. இப்போது தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு இல்லைனா ஒரு பர்சன் வந்து நர்சிங் படிக்கிறோம் அப்படின்னா நர்சிங் படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அப்படிங்கிற அந்த லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப்க்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படித்தாலும் சரி, கர்நாடகாவில் படித்தாலும் சரி, வேறு ஸ்டேட்டில் படித்தாலும் சரி, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நமக்கு கஷ்டம் இல்லை. எனி ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு கேட்பாங்க. இப்போது நான் பெங்களூரில் படித்தேன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் எலிஜிபிள் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்,
100% நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் நர்சிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் தமிழ்நாடை சேர்ந்த மாணவராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கர்நாடகாவில் நர்சிங் கவுன்சிலில் போய் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதை அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் யாராவது பெங்களூரில் படிக்கணும்னு நினச்சாலோ இல்லைனா பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பெங்களூரில் படிச்சிங்க அப்படின்னாலும் தமிழ்நாடு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், எந்தவித டிஃபிகல்ட்டிஸும் இல்லை. அடுத்து வந்து எல்லாருமே கேட்குறது என்ன அப்படின்னா, பெங்களூரில் படித்தா கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது நம்மளோட தமிழ்நாடு காலேஜஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணுறாங்க, பெங்களூர் காலேஜஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பெங்களூர் காலேஜஸில் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா பெங்களூரை பொறுத்தவரையில் காலேஜஸ் அதிகம், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இவங்களுக்கு எங்கேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவிலேருந்து இந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அவங்களோட அந்த காலேஜோட குவாலிட்டி, அந்த நேம், அடுத்த வருஷம் அட்மிஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து எல்லா காலேஜஸோட எய்மாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பெங்களூர் காலேஜஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அவங்களே வந்து வேலை எடுத்து கொடுப்பாங்க. இனி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட தமிழ்நாடு காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நல்ல காலேஜஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா டொனேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இப்போ பிஎஸ்சி நர்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டில் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்லாம். ஸோ நிறைய இடங்களில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டொனேஷன் கேட்குறாங்க, இல்லைனா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. லைக் 2 lakhs இல்லைனா 1.5 lakhs அந்த மாதிரி நமக்கு ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அது தனியாக வருது. ஸோ நியர்லி நீங்கள் ஒரு நல்ல டாப் மோஸ்ட் காலேஜஸில் படிக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆவரேஜாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் பெங்களூர் சிட்டிஸை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ் வந்து சீக்கிரமாக என்ன செஞ்சிருது அப்படின்னா அந்த சீட்ஸ்லாம் வந்து அட்மிஷன் ஆகிடுது. ஸோ அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடுத்து எங்கே பெட்டராக ஒரு காலேஜஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்மளோட பெங்களூர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெங்களூரில் படிக்கிறது வந்து பியூர்லி உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் பெங்களூரில் படிக்கிறதுனால உங்களோட ஃப்யூச்சரோ இல்லைனா உங்களோட ஸ்டடீஸோ கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா அஃபெக்ட் ஆகாது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் படிக்கும்போது நமக்கு வந்து சேஃபாக அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பெங்களூருக்கு எதுக்கு போகிறோம், படிக்கிறதுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் போனீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு நல்ல சிட்டியில் படிக்க வச்சா பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கு உங்களை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த சிட்டியில் நம்ம படிக்க தான் போயிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து படிக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சேஃப்டி அப்படிங்கிறது உங்கள் காலேஜ் கையிலையோ இல்லைனா காலேஜ் கேம்பஸ் கையிலையோ கொஞ்சம் இருந்தாலுமே உங்கள் கையில் தான் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்ம படிக்க தான் போயிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கேரியர் இல்லைனா உங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் உள்ள ஒரு பெட்டரான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இவங்களோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த வீடியோட கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது இல்லையா ஒரு நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ இந்த சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை ரொம்ப குவாலிட்டியான எஜுகேஷன், குவாலிட்டியான ஃபுட்டு, நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருந்து ஃபாரினில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் நமக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி எம்எல்டி, டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ்க்கு உங்களுக்கு பெங்களூரில் ஒரு பெட்டரான காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் வேணும் அப்படின்னா
நம்மளோட சிஎன்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவு உங்களுக்கு இருந்த டவுட் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெங்களூரில் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக படிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் வந்து ரெகக்னைஸ்டான காலேஜா, அங்கீகாரமான காலேஜா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பெங்களூரில் வந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.